ராஜாக்கள் 3:17 இப்படியாக இருக்கிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, உலகத்துல தண்ணி எங்க வேணா பஞ்சமா இருக்கட்டுங்க, பண பிரச்சனை அதிகமா இருக்கட்டுங்க, மனுஷர்களுக்குள்ள சமாதானம் இல்லாம இருக்கட்டுங்க, வேலையில ஒரு ப்ரமோஷனே இல்லாம இருக்கட்டுங்க, ஹைக்கே கிடைக்காம இருக்கட்டுங்க, ஆனா இது எதுவுமே உங்களை தொடாது. நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷியாகவும் இருப்பீர்கள். எந்த இடத்துல வறட்சியா இருந்தாலும் ஆனா உங்க இடத்துல நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் தேவன் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, நீங்க மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறீர்களோ அத்தனை பேரும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க ஒரு சின்ன ஐடியா கொடுப்பீங்க, ஆனா உங்க ஐடியாவின் நிமித்தம் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எப்படி யோசேப்பு காரிய சக்தி உள்ளவனா இருந்தாரோ அதே போல நீங்களும் காரிய சக்தி உள்ளவனாக இருப்பீர்கள். உங்க கம்பெனியில உங்கள் நிமித்தம் பல பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்கும். நீங்கள் எங்க செல்லுகிறீர்களோ அந்த இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும். எப்போன்னு கேட்குறீங்களா? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்தவர்களாய் இருக்கும் பொழுது, அவர் உங்களோட இருக்கிறாருன்ற முழு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் பொழுது, கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷராக, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷியாக நீங்கள் இருப்பீர்கள். யார் எதிர்த்து நின்றாலும் மனிதர்களும் உங்களை தேடி வருவார்கள். நீங்க யாரையுமே தேடி போக வேணாம். ஏன்னா நீங்க காட்ஸ் சோசன் பர்சனா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.